அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயம்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, மேலும் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மகர ராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவங்க கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, இதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட என்ன மாதிரி எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தொடர்ச்சியாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. மேலும் முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் சிறந்த முறையில் தீர்வு சொல்லப்படும். ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார், மேலும் 26ஆம் தேதி மிதுன ராசிக்கு சென்றிருக்கார். அது மட்டும் இல்லாமல் புதன் வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்காரு. 28ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார். மேலும் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறாரு. சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்காரு. மேலும் 24ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகியிருக்கார். மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார், மீனத்தில் ராகு பகவான் இருக்கார், கன்னியில் கேது பகவான் செஞ்சிருக்கிறார். மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் சந்திரன் இந்த வாரம் கடகம், சிம்மம், கன்னி ஆகிய 3 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடவே வேண்டாம். அப்படி நீங்கள் புதுசாக ஏதாவது முயற்சியை மேற்கொண்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இழப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நல்லாவே ஞாபகப்படுத்திக்கோங்க. புதிய முயற்சியில் எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இரவு பயணங்களை ஒதுக்கி வைப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் யாரிடமும் கோபமாக பேசாதீங்க. அதே போல் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5 மற்றும் 6வது இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக நீங்கள் செலவு செய்வீங்க. தங்கையின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7 மற்றும் 8ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் வியாபாரத்திற்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படும். மேலும் நீங்கள் யாருக்காகவும் அறிவுரை சொல்ல வேண்டாம்.
அதே போல் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5வது இடத்தில் அமர்றாரு. இதனால் சிக்கலான காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. அரசாங்க ஊழியர்கள் சிறப்பாக பணியாற்றுவாங்க. பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8 மற்றும் 9வது வீட்டில் அமர்றாரு. இதனால் குடும்பத்தில் இருந்து வந்த இரக்கம் மாறி கலகலப்பான சூழ்நிலைகள் காணப்படும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் சனி பகவான் இந்த 7 நாட்களும் உங்கள் ராசிக்கு 2வது இடத்தில் அமர்றாரு. இதனால் காதலியோடு வாக்குவாதம் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கைகளை விட்டு சென்று விடுவாங்க. அதனால் பார்த்து கவனமாக காதல் விஷயத்தில் இருங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியின் 4ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமர போகிறாரு. இதனால் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. அதே போல் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 10வது இடத்தில் அமர்றாரு. இதனால் முக்கியமான பிரச்சனைகளாக நீங்கள் பரிகாரம் செய்வீங்க. மேலும் உங்களுக்கு செப்டம்பர் 2, 3ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் அடிப்படையில் இருக்கும். அந்த வகையில் மகர ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், குரு, ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் புதன், அஸ்தமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 31/8/2024 அன்று புதன் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடினமான பணிகளையும் செய்து முடிக்கும் துணிச்சல் ஏற்படும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மனத்தில் சந்தோஷம் பிறக்கும். இருக்கும் இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேகம் பிடிக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் பற்றிய மனதில் சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். மேலும் புதிய தைரியம் பிறக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பான முறையில் செய்து முடிப்பாங்க. மேலும் அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குறையக்கூடும். குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இருக்கக்கூடும். பிள்ளைகளின் மீது கவனம் ரொம்ப தேவைங்க. வாகனங்களால் செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் உறுப்பினர்களின் உடல் நிலையில் அதிக அளவில் கவனம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செலுத்த வேண்டும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடும். மேலும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு இந்த 7 நாட்கள் நன்மை தீமை பற்றிய கவலைகள் இல்லாமல் எதையும் செய்ய முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சியில் கூட நீங்கள் வெற்றிகள் மட்டும்தான் பெறுவீங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிலுமே வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகம் கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாடங்கள் படிப்பதில் மகிழ்ச்சி உண்டாகும். தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய குறிக்கோளோடு நீங்கள் செயல்படுவீங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க. ஸோ சனி பகவானை நீங்கள் மனதார பிரார்த்தித்து கொண்டு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உடல் ஆரோக்கியம் சீராகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ மறக்காமல் சனிக்கிழமை தோறும் மகர ராசி நேயர்களாக இருந்தால் சனி பகவானுக்கு இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். 4வது வாரத்தில், அதாவது 4வது சனிக்கிழமையிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை உங்களால் உணர முடியும். ஸோ சனி பகவானை நம்பி இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம 3 முறை பதிவு பண்ணுங்க. மேலும் நீங்க இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.